Hey guys, welcome back to another video. So OnePlus Watch 2R நம்ம ரீசெண்டாக பை பண்ணி நம்ம இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வாங்கியிருக்கிற OnePlus Watch 2R. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா கவர் க்ளோஸ் நல்லா சீல் பண்ணியிருக்கிறாங்க. லெட்ஸ் see பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதான் OnePlus Watch 2R. ஸோ இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus Watch 2R உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி இதில் பெருசாக எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியர் ஒயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பின்னாடி பாக்ஸில் நார்மல் ஆஷுவல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது கட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம கிளிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஹார்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. நைஸ் அன்பாக்சிங். எஸ். ஸோ ஃபைனலி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் OnePlus Watch 2R அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதான் அந்த வாட்ச்சு. ஸோ உள்ளே வாட்ச் இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்தாச்சு. மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக யூசர் மேனுவல். ஸோ இதில் பெருசாக ஒரு OnePlusோட ரெட் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க ஐ கெஸ். எஸ். கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் கேபிளுமே நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதோட டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக்னெட்டிக் தான். ஸோ மற்றபடி இதில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எஸ், ஃபைனலி வாட்ச் கையில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன ஸ்ட்ராப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேப்பர்லாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு மேலே ஹோம் பட்டனு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோம் சைடில் எதுவுமே கிடையாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வாட்ச் பார்க்க லுக் நல்லா இருக்குது. நீங்கள் ஒருவேளை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு க்ரீன் கலர் வாங்கவா இல்லை பிளாக் கலர் வாங்கவான்னு கன்ஃபியூஷனாக இருக்கீங்கன்னா காமன் கலரான பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஸ்ட்ராப் மாற்றினா கூட சூப்பராக செட்டப்பில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்பிட்டோட சார்ஜ் 5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ரொம்ப அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிஸ்பிளேயாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் டிஸ்பிளே நல்லா பல்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜ் ஒரு சின்ன டேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கையோட. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இது ஒரு மேக்னெட்டிக்காக தான் செயல்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜ் கிடையாது. ஸோ வச்சிங்கன்னா டக்குன்னு மேக்னெட் ஒட்டிக்கிறது. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு லுக் வைஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்மளோட ஃபோன் சார்ஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கையில் வியர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கையில் வியர் பண்ணியாச்சு. பார்க்க லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வியர் ஒயர்ஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் கேட்குது. ஸோ இதில் நமக்கு பிடிச்ச லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ராட்ச்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் நம்ம தனியாக வீடியோ நம்ம பேசலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஓவர் வியூ ஜஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எனக்கு லாங்குவேஜ் கேட்க எந்த லாங்குவேஜ் கொடுக்கணும்னு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட ப்ரோக்ராம் கேட்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அதனால் எனக்கு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸோட ப்ரோக்ராம் எனக்கு வேணும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோடு ஹெல்த் அப்ளிகேஷன் சொல்லுது. ஸோ நம்ம ஆல்ரெடி OnePlus 11R ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறது தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு டிஃபால்ட் டச் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ ஓ ஹெல்த்தோட அப்ளிகேஷனோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 240 அதாவது 250 கிட்ட இருக்குது எம்பி. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்சுக்கும் அதாவது ஒன் ப்ளஸ் டூக்கும் காருக்குன பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் பாடி மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ள கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து சேம் தான். மற்றபடி இதில் எந்த சேஞ்சஸுமே பெருசாக கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லெதர் குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ அதாவது இந்த ரப்பர் குவாலிட்டி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படமும் ஷேக் அதிகமாகுது, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது அந்த ஸ்டீலில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டே ஃபீலே இல்லை. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், அந்த நம்பர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் ஏதாவது செட்டப் பண்ணி வச்சோம்னா அதில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப சின்ன வாட்ச் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வாட்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. சேம் இந்த அப்ளிகேஷன் இந்த வாட்ச் வச்சே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரியலி சூப்பர். நல்ல கிளாரிட்டி, நல்ல டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேல கோடு மட்டும் விழாமல் இருந்தால் ஓகே தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இதில் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. இதில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் போகிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மல்டி ஃபங்க்ஷனுக்காக அது 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்வரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வாட்ச் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க இதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100 hours வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம இந்த சேனலை பார்த்தீங்கன்னா வரிசை நம்ம கண்டினியூவாக மேக் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்ம ஒன் ப்ளஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னா அது சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ஒன் ப்ளஸ் 11 சம்மந்தமாக மறுபடியும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணோம். ஸோ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஹெல்த் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணுமோ அதாவது நான் பண்ணேன். ஸோ நம்ம இது ஃபஸ்ட் டைமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்தால் சூப்பராக செட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கு தான். ஸோ ஒன் ப்ளஸோட வாட்ச் 2R இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ லொக்கேஷன் எல்லாமே எனக்கு அலோவ் பண்ண சொல்லுது. நான் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் நான் முடிச்சு நான் கண்டினியூ பண்ணி இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு பேர் ஆகிறதுக்கு. ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம் பேர் ஆகுதான்ட்டு. ஓகே, ஸோ பேர் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் சொல்லிவிட்டு நான் இதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாட்சில் நம்ம ஃபோன் கால் பேசிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம தனி ஒரு வீடியோவில் போடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ப்ளஸ் வந்து கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அனிமேஷனாக பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான வாட்ச் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சாம்சங் போகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒன் ப்ளஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுவே கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது. ஸோ எப்படி நீங்கள் வந்து எந்த இதில் நீங்கள் வேர் பண்ணி போகிறீங்க எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுது. லெஃப்ட்டாக ரைட்டாக நான் லெஃப்ட்டு தான் கொடுத்துப்பேன். ஸோ சிங்க் ஃபோன் கம்யூனிகேஷன் கேலண்டர் எல்லாமே நம்ம அலோவ் கொடுத்துக்கிறோம். அதான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரிப்பரிங் ஃபார் வாட்சில் அவருக்கு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வாட்ச் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கிளாரிட்டி இருக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாரிட்டி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃபராக நிறைய கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 டிஸ்கவுண்ட்டே வந்துச்சு. ஸோ முடிஞ்சால் கூட நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கோங்க. ஸோ இது நம்ம கான்டாக்டோட எல்லாமே சிங்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் கொடுக்குற அப்டேட்டு, ஸோ இப்போ ஒன் ப்ளஸ் வாட்ச் 2R வந்து நம்ம பெர்மனெண்ட் டிவைஸ் ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதில் வர அப்டேட்டு ஃபியூச்சர்ஸ் இதை பற்றி எல்லாமே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. ஸோ நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் வாட்ச் 2R வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒன் ப்ளஸ் யூஸராக இருக்கிறீங்க, இல்லை ஒன் ப்ளஸ் 11 or ஒன் ப்ளஸ் 10க்கு மேலே ஒரு டிவைஸ் எது யூஸ் பண்ணாலுமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிஸ்பிளேல நிறைய கோடு விழுறது எல்லாத்தையுமே பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு வாட்ச் டாகுகள் அதாவது எது வேணும்னு சொல்லி கேட்குது. லேர்ன் ஹவு டு யூஸ் நியூ வாட்ச். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதுவே கேட்குது. ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ பார்ட் 1. ஸோ லெட் ஸ்டார்ட்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஸ்வாப் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்வாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன தெரியல, டிஸ்பிளே வந்து எனக்கு ஆஃப் ஆன் ஆகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு இதை பற்றி தெரியல. ஸோ ஓகே, நம்ம எது கொடுக்குறதாலும் பேட்டர்ன் கொடுத்தா பண்ணணுமா? ஓகே, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை பற்றி நம்ம பெருசாக சொல்லிக்க தேவையில்லை. ஆனால் இது உடனே லாக் ஆகுது. ஸோ எல்லாமே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம்.
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே ஸ்வாப் பண்ணால் சிஸ்டம் அப்டேட்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணுமா இல்லை என்னென்ன கனெக்ட் பண்ணணும் எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டுது. இதில் நம்ம நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஸோ வெதர் டேட்டா, ஸோ உங்களுக்கு டைம் செட்டப்பு, ஸோ என்னென்ன நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அதை ஃபுல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டும். ஸோ டுடே ரன்னிங்கு, ஃபைன் பேலன்ஸு, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் மோடு, ஸோ நம்ம ஃபிட்னஸ் எல்லாமே அதில் பார்க்கலாம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் அதாவது கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆக்டிவிட்டியோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி இது. ஸோ இதில் நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துக்கலாம் போல இருக்குது. ஸோ எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம இதில் நம்ம கான்ஃபிகரேஷன் இப்போ என்ன பண்ணி ஹெல்த் தான் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்டைல் நம்ம ஆக்டிவிட்டி பார்க்குறோமோ அதுக்கு. ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாமே இதில் காட்டுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி, நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு வாட்ச் வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது மற்றவங்களுக்கு யாருக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அப்ளிகேஷனோட எடிட் பேனல் எப்படிலாம் இருக்கணும், ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நான் இது வந்து ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன். ஸோ 16,000 பட்ஜெட்டுக்கு இந்த வாட்ச் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், உங்களுக்கு வேணுன்றவங்க மட்டும். ஏன்னா நம்ம கால் பேசிக்கலாம், மற்றபடி எல்லா விஷயமே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பாய்.